ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி டைமில் ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எபோட் 10 இல்லைனா 11 மேலே தான் இருக்கணும், அது கம்மியாக இருக்கக்கூடாது. ஹெச்பி வந்து கம்மியாக இருந்ததுன்னா ஊசி போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து இல்லைனா டேப்லெட் கொடுப்பாங்க. அயன் டேப்லெட் நிறையா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து விடுபட தான் நான் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண்ணீரல் இல்லைன்னா செவரொட்டின்னு சொல்லுவாங்க. ஆட்டில் வந்து ஒரு பார்ட்ஸ் இது வந்து ரேராக தான் கிடைக்கும். நம்ம முன்னாடியே வந்து புக் பண்ணி ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். நாங்களும் வந்து சண்டே சொன்னோம், கிடைக்கல. அப்புறமே மண்டே இன்றைக்கி தான் வந்து வாங்கிட்டு வந்து செஞ்சோம். இதை வந்து சில பேர் வந்து தொக்கு வச்சு சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து சூப்பு வச்சு அப்படியே சாப்பிடுவாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் தொக்கு வச்சு சாப்பிட்டேன், அது எனக்கு செட் ஆகலை, வாமிட் வர மாதிரி இருந்தது. எனக்கு மட்டனே அவ்வளோவா பிடிக்காது. என் ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த செவரொட்டி வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி செய்வார். கம்மிங் ஃப்ரைடே வந்து எனக்கு செக்கப் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், ப்ளட் டெஸ்ட்டு. லாஸ்ட் டைம் எடுக்கும்போது 10.8 இருந்தது ப்ரைவேட்டில். இந்த வாரம் வந்து செக் பண்ணணும். அதனால் ஹெச்பி லெவல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து இன்றைக்கி நான் சாப்பிட்ருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 200 ருபீஸ் நாங்கள் வாங்கினோம். வாங்கி சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அவரே கட் பண்ணி சூப்பு மாதிரி செஞ்சு கொடுத்தாரு. அந்தளவு மோசமாக இல்லை, ஓகே தான். ஊசி போடுறது, டேப்லெட் எடுத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும்னு தோணுச்சுன்னா இதை வந்து சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி தான் நான் வந்து மாதம் சாப்பிட்டுக்குவேன். ஃபஸ்ட்டு பேபிக்கும் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த குழந்தைக்கும் அப்படி தான் நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.